இந்த கொரோனா அப்படிங்கறதே டோட்டலா ஃபேட் அவுட் ஆயிப்போச்சு. இப்ப வந்து கொரோனா பத்தின ஒரு படம் எடுத்தா ஓடுமா? அதனால அந்த அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பு வந்து ஃபீல் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து அது வந்து தமிழ் தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் எல்லாம் தலையிட்டு பேசியும் அது நடக்கல. பெப்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்து பெப்சியில் இருக்கிற 24 கிராஃப்ட் அவங்களுடைய ஒர்க்கர்ஸுடைய பசங்களுக்கு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து வெற்றிமான நல்ல சிறந்த டைரக்டர் சிம்பு வந்து நல்ல நடிகர். சொல்லப்போனா எல்லா டேலண்ட் இருக்கு, மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி ஆக்டர் சிம்பு. ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் சினி கார்னர் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா சாட்சிகள். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு இருக்காரு. அவர் கூட நிறைய சீரியஸான விஷயங்கள் பத்தி பேச போறோம். அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார், அரசன் படத்தோட நடிகர் இப்ப யார்? ஏன்னா இப்ப நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. இப்ப சிம்புவே அந்த படத்துல இல்ல அப்படின்ற மாதிரியான ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த படத்தோட நாயகன் யாரு? அந்த படத்தோட நாயகன் வந்து சிம்புதான். சிம்புதான். ஆமா, அந்த படத்துல வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடுன்னு ஒரு படம் எடுத்தாரு. கௌதம் வாசுதேவன் மேனன் வந்து டைரக்ட் பண்ணாரு. அந்த படத்துல சிம்பு நடிச்சாரு. அந்த காலகட்டத்துல வந்து பேக் டு பேக் வந்து ஒரு 4 படம் நடிக்கணும் அப்படின்னு வந்து சிம்புக்கு வந்து ஒரு பெரிய தொகையை அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. சோ அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணாங்க, கொரோனா குமார்னு ஒரு ப்ராஜெக்ட். அதை டிசைன் பண்ணாங்க. அது அந்த கொரோனா வந்த காலத்துல வந்து அந்த ப்ராஜெக்ட பிளான் பண்ணாங்க. நிறைய அந்த கொரோனா நேரத்துல நிறைய ஹியூமரான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டதுல அந்த மாதிரி ஒரு தொகுப்பா வந்து பிளான் பண்ணி ஒரு கதை ரெடி பண்ணாங்க. ஆனா அது வந்து எடுக்கிறதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு. சோ அந்த காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கொரோனா அப்படிங்கறதே டோட்டலா ஃபேட் அவுட் ஆயிப்போச்சு. இப்ப வந்து கொரோனா பத்தின ஒரு படம் எடுத்தா ஓடுமா? அதனால அந்த அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பு வந்து ஃபீல் பண்ணிட்டாரு. அது ஒரு சிம்பு இன்னைக்கு முக்கியமான ஒரு கதாநாயகன் தமிழ் திரையுலகத்துல. ஒரு படம் அவர் வெற்றி அடையணும்னு நினைப்பாரு, அவருடைய மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருமே, அதுதான் இயல்பு. சோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த படத்தை அன்னைக்கு வேணான்னு நினைச்சாரு. அதுக்கு பதில் வேற ஒரு படம் பண்ணி தரதுக்கு ஐஸ்வரி கணேசன் வந்து ரெடியா தான் இருந்தாரு. ஆனா அது சரியா அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அமையல. ஒரு டைரக்டர், கதை எல்லாமே வேணும் ஒரு படத்துக்கு. அது ஒரு மாஸ் ஹீரோ நடிக்கிற படத்துக்கு இது எல்லாமே அமைஞ்சாதான் வந்து டேக் ஆஃப் ஆகும், உடனே வந்து ஷூட்டிங் போக முடியும். அது நடக்காத ஒரு காலகட்டம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இதுக்காண்டி வந்து சிம்பு வந்து 365 நாள் வந்து வேற எந்த படப்பிடிப்புலையும் கலந்துக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இதுதான் வந்து நடந்தது. சோ அந்த நேரத்துல வந்து அடுத்த படம் எனக்கு நடிச்சு கொடுங்கன்னு வந்து ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேசன் கேட்க, சிம்பு வந்து ஒரு கதையை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க பண்ணலாம்னு சொல்ல, இப்படி நீண்டுகிட்டே போனது ஒரு ஸ்டேஜுக்கு மேல பிரச்சனையா மாறிடுச்சு. 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு. அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரோனா குமார்னு ஒரு படம் ஆரம்பிச்சா இல்லையா, அதுல வந்து கிட்டத்தட்ட அந்த படம் பூஜை போட்ட மாதிரி தெரியல, அந்த படம் ஷூட்டிங் போன மாதிரியும் தெரியல. ஆனா ப்ரீ ப்ரொடக்ஷன் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே அந்த குரூ எல்லாம் புக் பண்ணது, வச்சது, டிஸ்கஸ் பண்ணது, அதை பத்தின விஷயங்கள் செலவழிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கோடி ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த பணம், சிம்பு கொடுத்த பணம், செலவழிச்ச பணம் எல்லாமே நான் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். சோ அதுக்கான வட்டி ஒரு வருஷத்துக்கு இதெல்லாம் சேர்த்தா ஒரு 13-14 கோடி ரூபாய் வந்து சிம்பு திருப்பி தந்துருங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணு உடனே படம் நடிச்சு கொடுங்கிறாரு. உடனே படம் நடிச்சு கொடுக்கறதுக்கு சிம்புக்கு ஒரு சரியான கதை இல்ல, இயக்குனர் இல்ல. சோ தள்ளி போகும்போது எனக்கு பணத்தை கொடுத்துருங்கன்னு கேட்கும்போது இவ்வளவு பெரிய பணத்தை திருப்பி கேட்கிறாரு. சிம்பு என்ன சொல்றாரு, நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த தயாரிப்பாளர் ஒத்துக்கல. அந்த தயாரிப்பாளர் வந்து இது சங்கங்கள் மூலமா பஞ்சாயத்து பண்ணி பாக்குறாரு, சரியா வரல. அப்படின்னும் போது அவர் வந்து கோர்ட்டுக்கு போறாரு, நீதிமன்றத்தை நாடுறாரு, சிம்பு மேல வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கு கோர்ட்ல நடந்தது. அந்த வழக்கு அதனுடைய தீர்ப்பு சிம்புக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. அது வந்து அந்த 5 கோடி ரூபாய் கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலவரம் வந்துருச்சு. சோ அதனால அந்த வழக்கு வந்து தயாரிப்பாளர் போட்டார் இல்லையா, அவரே விட்ரா வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அவுட் ஆஃப் த கோர்ட்ல வந்து ஒரு செட்டில்மெண்ட் பஞ்சாயத்து எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு தயாரிப்பாளரா அவர் வந்து பணம் போட்டிருக்காரு, சிம்புக்கு வந்து 5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா சில கோடிகளை வந்து செலவழிச்சிருக்காரு. அது அவ்வளவுதானா அப்படிங்கிற கணக்கு யாருக்கும் தெரியாது. அது ஒரு படமே தொடங்காம எப்படி ஒரு 4-5 கோடி வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வட்டிக்கு வாங்கி இருக்கலாம், அதுக்கு வட்டி கட்டி இருக்கலாம், அது நியாயங்கள் இருக்கு. பட் படமே தொடங்காம 5-6 கோடி ரூபாய் எப்படி செலவழிக்க முடியும்? சோ அதெல்லாம் வந்து ஒரு கேள்விகளா இருக்கு. சோ அவரு ஐஸ்வரி கணேசன் அவரு எனக்கு இந்த பணம் வேணும் 14 கோடி ரூபான்னு கேட்கிறாரு. அந்த டிமாண்ட்ல அவர் ஸ்டிக் ஆன் ஆகுறாரு.
சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, நான் 5 கோடி ரூபாய் நான் இப்ப கூட திருப்பி தரேன் அப்படிங்கிறாரு. திருப்பி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. அவர் என்ன சொல்ற, நான் வாங்கின அட்வான்ஸ் கொடுக்குறேன், எனக்கு வேண்டாம் அந்த ப்ராஜெக்ட், பணத்தை கொடுத்துறேங்கிறாரு. சோ இது வட்டியோட கொடுங்க, செலவழிச்ச பணம் எல்லாம் சேர்த்து கொடுங்க அப்படின்ற போது இது வந்து காம்ப்ளிகேட்டடா மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து அது வந்து தமிழ் தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் எல்லாம் தலையிட்டு பேசியும் அது நடக்கல. பெப்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்து அரசனுடைய படப்பிடிப்பு, அரசன் வந்து தானு தயாரிக்கிற படம், அதுல வந்து சிம்பு வந்து கதாநாயகன் நடிக்கிறாரு, வெற்றிமாறன் வந்து இயக்குனரா இருக்காரு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட கோயில்பட்டியில செட்லாம் போட்டு ஒரு 20 நாள் நடந்துருச்சு. அப்புறம் சென்னையிலே ஒரு 15 நாள் நடந்துருச்சு. அந்த படத்துக்காண்டி பிரம்மாண்டமான ஒரு செட்டு அடையாறுல இருக்கிற பிலிம் இன்ஸ்டிடியூட்ல போட்டிருக்காங்க. சோ தொடர்ந்து படம் நடந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து அனிருத், இப்படி பெரிய காம்பினேஷன்ல இந்த ஒரு 35 நாள் படப்பிடிப்பு நடத்தின வகையில செட்டு போட்டது எல்லாம் சேர்த்து தானுசாரே இந்த படத்துல வந்து ஒரு 15-20 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நடந்துகிட்டு இருக்கிற படப்பிடிப்பு வந்து பெப்சி வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனையே. அந்த இப்ப வந்து அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, காசா கிராண்ட்னு ஒரு பில்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சிம்பு நடிச்சு கொடுக்கறதுக்கு 3.5 கோடி ரூபாய் முன்பணம் வாங்கியிருக்காரு. அது ஃபுல் 3.5 கோடி ரூபாய் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாவே வாங்கிட்டாரு. அவங்க வந்து செட்டு போட்டிருக்காங்க, அவங்க ஒரு குரூவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயுமே வந்து சிம்பு நடிக்க போக முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்படி வந்து அங்க சிம்பு நடிக்க போகல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களும் 3.5 கோடி கேட்பாங்க, செட்டு போட்ட காசு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களும் வட்டி கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப தானு சார் ஒரு 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அது படம் நின்று போச்சுன்னா அவர் வட்டி கட்டணும்ல, அவர் ஒரு ப்ரொடியூசர் தானே. சோ அவர்கிட்ட வந்து வட்டி கேட்பாங்க. அவர்கிட்ட வந்து அவர் சிம்பு கொடுத்த அட்வான்ஸ் இல்லாம செலவழிச்ச காசு கொடுப்பாங்க, கேட்பாங்க. இது எல்லா பக்கமும் இப்படி கேட்டா சிம்பு எங்க போறது? அவருக்கு மெயினான கோவம் என்னன்னா, ஒரு சினிமா படப்பிடிப்பு அரசனை நிறுத்தி வச்சிருக்கீங்க, ஆட்ல நடிக்கிறதுக்காண்டி ஒரு 3.5 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன், அங்கேயும் நீ போக விடாம, அங்கேயும் நீங்க நடிக்க விடாம நீங்க நான் கோஆபரேஷன் பண்ணீங்கன்னா நான் எப்படி பொழைக்கிறது, நான் எப்படி வாழ்றது அப்படிங்கிற ஒரு ஆவேசம் அவருக்கு இருக்கு. டி ராஜேந்தர் சார் வந்து பயங்கர எமோஷனலா சில விஷயங்களை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. சோ இதுதான் வந்து பிரச்சனை. இது முழுக்க முழுக்க வந்து எப்படின்னா, பெப்சி ஏன் வந்து தடை செஞ்சிருக்காங்க, ஏன் வந்து கோஆபரேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆடுகளம் படம் எல்லாம் எடுத்தார்ல கதிரேசன், அவர் வந்து தனுஷ்க்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. அது தனுஷ் வந்து தேதி கொடுக்கல, வருஷங்கள்லாம் நீண்டுகிட்டே போகுது. அந்த நேரத்துல பெப்சியோட கோஆபரேஷன் கேட்டு தனுஷோட படத்தை நிறுத்த சொன்னாங்க. இப்ப பெப்சி கோஆபரேட் பண்ணல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேனாண்டால் பிலிம்ஸ் முரளின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ராமநாராயணோட சன்னு. அவர் தனுஷ் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் அது ஸ்டார்ட் பண்ணி அது பாதியிலே வந்து படப்பிடிப்பு நின்றுச்சு, தொடர்ந்து பண்ண முடியாத சூழ்நிலை. அதை முடிச்சு கொடுங்கன்னு அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப தனுஷ் வந்து தேதி கொடுக்கல. அப்படிங்கும்போது அவர் பெப்சியோட கோஆபரேஷன் கேட்கிறாரு, அது இப்ப தனுஷோட படத்தை நிறுத்துங்கன்னு. சோ இதெல்லாம் அந்த காலத்துல பண்ணாம இன்னைக்கு வந்து சிம்புக்கு வந்து பெப்சி வந்து படத்தை நிறுத்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் அப்படி நிறுத்திருக்காங்க அப்படின்னா, ஐஸ்வரி கணேசன் அவர் வந்து எப்படின்னா ஐஸ்வரி வேலன், அவர் ஃபாதர், அவர் வந்து நகைச்சுவை குணச்சித்திர நடிகர், எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமான இருந்தவர், அரசியல்லையும் இருந்தாரு. அவருடைய வாரிசு தான் ஐஸ்வரி கணேசன். அவருமே ஆரம்ப காலகட்டங்கள்ல எனக்கு தெரிஞ்சு 80களின் தொடக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவருமே வந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. சோ இதெல்லாம் ஒரு சினிமா பின்புலம் உள்ள ஒருத்தர் தான், சினிமா நல்லா தெரிஞ்சவர். பெப்சியில இருக்கிற 24 கிராஃப்ட் அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் பசங்களுக்கு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து அவருடைய காலேஜ்ல, இன்ஜினியரிங் காலேஜ்ல அதுல இலவச சீட்டு கொடுக்குறாரு படிக்கிறதுக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணிருக்காரு ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம், மெடிக்கல் இன்சூரன்ஸ். சோ இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள், நிறைய உதவிகள் வந்து பெப்சிக்கு பண்ணிட்டு இருக்காரு. கொரோனா காலத்துல நிறைய விஷயங்கள் பண்ணாரு. சோ அதெல்லாம் அவருடைய நல்ல எண்ணங்கள் தான். அவர் சினிமா பின்புலம் உள்ளவர் தான். அதனால அவரை பகச்சுக்கிட்டு அவர் கேட்கும் போது அந்த படப்பிடிப்பை நிறுத்தாம இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க பெப்சின்னு ஒரு தகவல் இருக்கு. இது எப்படி எது இருந்தாலும் இன்னைக்கு வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், பல சங்கங்கள் இருக்கு. பெப்சி எல்லாரும் இருக்காங்க. எல்லா கிராஃப்டும் உட்கார்ந்து பேசணும். இப்ப இந்த பிரச்சனை யாரோட பிரச்சனை? ஒரு தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசனுடைய பிரச்சனை, ஒரு நடிகர் சிம்புவோட பிரச்சனை. சோ இவங்க ஒரு தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் சேர்ந்து பேசினாலே சால்வ் ஆயிரும். சரி, நடுநிலையா பல கிராஃப்டுகள்ல முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க, சினிமா பிரபலங்களே முக்கியமான
முக்கியமான பிரபலங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உட்கார்ந்தா இன்னொருத்தவங்க கேட்பாங்க. இப்ப திருப்பூர் சுப்பிரமணியம் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷனோட தலைவரா இருக்காரு. பல வருஷங்களா மூத்த அனுபவமுள்ள ஒரு நபரா இருக்காரு. அவரெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகளை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு, தீர்த்து விட்டுருக்காரு. அவரையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 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 10-15 பேர் குழுவா உட்கார்ந்து அந்த இடத்துல சிம்புவும் ஐஸ்வர்யா கணேசனை கூட கூப்பிட்டு உட்கார வைக்கலாம். 1 to 1 உட்கார வச்சு பிரச்சனையை பேசி முடிச்சிடலாம். அது நடக்காம தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனா நான் சமீபத்துல லேட்டஸ்டா நேத்திக்கு கேட்ட ஒரு தகவல் எப்படின்னா, ஆல்ரெடி 5 கோடி ரூபாய் சிம்பு கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அவர் 14 கோடி ரூபாய் கேட்டார்ல, இப்போ வந்து 7 கோடி ரூபாய் வந்து இதுக்கு கொடுத்து முடிச்சிடலாம், இல்ல 7 சொல்றாங்க. இது 2.5 கோடி ரூபாய் வந்து தானு சார் வந்து குடுக்கறதா ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா அவரோட படம் நின்னுகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி போட்டு நிக்குது. அது எப்ப தொடங்கும்னு தெரியாம இன்டெஃபினட்டா போனா அவருக்கு நஷ்டம், வட்டி நஷ்டம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வெற்றிமாறன் அடுத்த படத்துக்கு போகணும், நிறைய விஷயங்கள். இப்ப வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா ராஜன் வகைரான்னு ஒரு கதை, அதை வந்து பாத்தீங்கன்னா கென் கருணாஸ் வச்சு அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரும் ஷூட்டிங் வந்து நடத்திட்டு இருக்காரு ஒரு பக்கம், அந்த படத்தினுடைய ஷூட்டிங்க. சோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தானு சார் என்ன சொல்லியிருக்காரு, நான் 2.5 கோடி ரூபாய் கொடுக்குறேன், சிம்பு வந்து 5 கோடி ரூபாய் அவர் வாங்கினதை திருப்பி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாயத்தை எனக்கு தெரிஞ்சு 2 நாளைக்கு முன்னாடி மேபி நேத்திக்கு முடிச்சுட்டாங்க, ஒரு செட்டில்மெண்ட் வந்துருச்சுங்கிறதா வந்த தகவல். கடைசியா வந்த லேட்டஸ்ட் தகவல் அதான். ஓகே, என்னன்னா சார் இப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இதுல கொரோனா குமார் அப்படின்றது வந்து ஒரு நகைச்சுவை படம் அப்படின்றதுதான் எதிர்பார்த்தது. இதுக்கு முன்னாடியும் 1-2 பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க. அப்படி இருக்க ஒரு படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமே 7.5 கோடி செலவாயிருக்குமா? உங்களுக்கு தெரியுமா சார், ப்ரொடியூசரா ஒரு நகைச்சுவை சிம்பிளா இருக்கக்கூடிய படத்துக்கு 7.5 கோடி செலவாயிருக்குமா? இல்ல, நகைச்சுவை சிம்பிள்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நகைச்சுவை படம் கிராண்டியரா எடுக்க கூடாது. சிம்புனும் போது அது மார்க்கெட், வைடர் மார்க்கெட், பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய டைரக்டர், பெரிய சினிமோட்டோகிராஃபர், பெரிய டான்ஸ் கோரியோகிராஃபர், இது எல்லாமே ஒரு நடிகரின் தலையில எப்படி கட்ட முடியும்? அதுதான் அவருடைய வாதம், அதுவா தானே இருக்கு. ஆனா அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்றாரோ, நான் செலவழிச்சிருக்கேங்கிறாரு. அது எப்படி செலவாச்சுன்னு நமக்கு தெரியல. பூஜையும் போடல, ஷூட்டிங்கும் போல, அதெல்லாம் இல்லாத சூழ்நிலையில ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எப்படி வந்து ஒரு 6-7 கோடி ரூபாய் செலவழிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அவரு ஒரு கணக்கு சொல்றாரு, நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொல்றாரு, அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. சோ அதை வந்து சிம்பு ஏத்துக்க மறுக்கிறார். சோ மொத்தத்துல அதான் சொல்றேன்ல, இது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஈகோ தான். அவர் படம் நடிச்சு கொடுக்குறேன்னு வாங்கினாரு, பண்ணல, காசு கேட்டா காசு நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, நஷ்டம் ஏற்பட்டுச்சு. உண்மையாலுமே அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னா ஏற்பட்டிருக்கும். அது எப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்பி செலவழிச்சிருக்கலாம், பல பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம், டிஸ்கஷன் பண்ணிருக்கலாம், லொகேஷன் பார்த்திருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கலாம். அதுக்கான வட்டியை அவர் கட்டியிருக்கலாம். சோ ஆல்டுகெதர் ஒரு 2 கோடி ரூபாய் அப்படின்றது நியாயமா இருக்கும். 7-8 கோடி ரூபாய் 4-5 கோடி ரூபாங்கிறதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சோ மொத்தத்துல இது அதாம்மா ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது சினிமால பல பிரச்சனைகள் வந்திருக்கு, பல பேர் இருக்காங்க சினிமால, அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சு, அதான் நான் சொல்றேன்ல, இப்ப சால்வ் ஆயிருச்சுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் அந்த படப்பிடிப்பு தொடங்க போகுது. இப்ப காசா கிராண்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காசு வாங்கியிருக்காருல, அதுல சிம்பு நடிக்க போயிட்டார், ஆல்ரெடி நடிக்க போயிட்டார், நடிச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. சோ அது முடிஞ்சிடும், அது ஒரு 3-4 நாள் தான், ஆடு தானே. அது முடிச்ச உடனே இமீடியட்டா அரசன் படப்பிடிப்புல வந்து கலந்துக்க போறாருன்னு சொல்றாங்க. சோ இதுதான் அரசன் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. இது வந்து பெரிய நட்சத்திரங்கள் நடிக்கக்கூடிய படங்கள் பொதுவாகவே வந்து ரொம்பவும் ஹிட் ஆகி இந்த படத்துக்கு ஒரு அதிகமான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அனிருத்தோட மியூசிக்கா இருக்கட்டும். ஆமா, இது வந்து ஒரு காம்பினேஷன் வந்து பாருங்களேன், வந்து சிம்பு அப்புறம் வெற்றிமாறன், அனிருத், இந்த காம்பினேஷனே வந்து நல்ல ஒரு காம்பினேஷன், ஃப்ரெஷ் காம்பினேஷன். இது வரைக்கும் இப்படி காம்பினேஷன் காயின் ஆகல இது வரைக்கும். சோ அப்படி இருக்கும்போது வெற்றிமாறன் நல்ல சிறந்த டைரக்டர், சிம்பு வந்து நல்ல நடிகர், சொல்லப்போனா எல்லா டேலண்ட் இருக்கு, மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி ஆக்டர் சிம்பு. அனிருத்தனுடைய மியூசிக் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் தேசிய கீதமா இருக்கு அனிருத்தனுடைய மியூசிக். அப்படி இருக்கும்போது சோ இந்த காம்பினேஷனே நல்ல காம்பினேஷன். இது நிச்சயமா எல்லாருக்கும் நல்ல படமா இருக்கும், சிம்புக்கும் சரி, வெற்றிமாறனுக்கும் சரி, அனிருத்துக்கும் சரி, டோட்டல் க்ரூக்கே நல்ல படமா இருக்கும். சோ இதெல்லாம் வந்து எப்படின்னா பல தடங்கல்கள் சினிமால வரும். சினிமா வந்து பெரிய தொழில், அதுல வந்து பெரிய முதலீடு. ஒரு படத்துக்கு ஒரு 400 கோடி 200 கோடி 300 கோடி செலவழிக்கும் போது அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது வரும், அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அதை நம்ம வந்து உட்கார்ந்து பேசினாலே சால்வ் ஆயிரும். உட்கார்ந்து பேசி தீர்வு காண்றதுதான் எனக்கு தெரிஞ்சு சரியான விஷயமா இருக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும். நிச்சயமா நீங்க சொன்னது கரெக்ட் சார். இப்ப ஒரு ரூமர் ஒண்ணு ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லையா, அரசன் படத்துல வந்து சிம்பு இல்ல, இப்ப வேற நடிகர் வந்து எடுக்க போறாங்க. அந்த ரூமர் அபிஷியலா வராம எப்படி ஸ்ப்ரெட் பண்றாங்க? இது வந்து என்ன, இது ஒரு சைட் ஆஃப் ப்ரொமோஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
அப்படி கிடையாதுமா. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்ப்ரெட் பண்றாங்க. யார் வேணா எது என்ன வேணா ரூமர், எது சொல்லலாம். உண்மை, ம். எது பொய் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதுல வந்து எப்படின்னா சோசியல் மீடியால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல, லிமிடேஷன்ஸ் இல்ல. இவங்க தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இல்ல அப்படின்னும் போது ம். நீங்களும் பண்ணலாம், நானும் ம். பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம் அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு சோசியல் மீடியால ம். போடுறாங்க. இது சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு. நம்ம இதை இனிமே வந்து தடுக்க முடியாது. ஒண்ணும் இல்ல, ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட்னா எடுத்து போடுறாங்க, ஆமா. ஒரு சண்டைனா எடுத்து போடுறாங்க, ஒரு போலீஸ்காரனுக்கும் ஒரு சிவிலியனுக்கும் சண்டைனா எடுத்து போடுறாங்க. என்னவா இருந்தாலும் இன்னைக்கு வந்து எடுத்து சோசியல் மீடியாக்குள்ள போட்டுறாங்க போது, ம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரூமர்ஸா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. இது 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 வந்து இந்த ஸ்ப்ரெட் ஆகிற விஷயங்களையும் நம்ம தவிர்க்க முடியாது. என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா, சிம்புக்கு பதில் வந்து கென் கர்னாஸ் நடிக்கிறாரு, ம். அது டேக் அப் பண்ணிட்டாங்க, அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. அது விசாரிச்சு பார்த்த வகையில உண்மை இல்ல. அரசன்ல சிம்பு தான் நடிக்கிறார். அதுல ம். எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 35% படம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. அதை நோக்கி 20 கோடி ரூபாய் அந்த தயாரிப்பாளர் தானு சார் வந்து செலவழிச்சிருக்காரு. ஆனா கென் கர்னாஸும் வெற்றிமாறனும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறது உண்மைதான். அதுக்கான ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு ம். பிலிம் சிட்டில ம். செட்ல. அது என்ன அப்படின்னா, அந்த ராஜன் வகைராங்கிற ம். கதாபாத்திரம் ஆல்ரெடி வந்து அமீர் நடிச்சிருந்தார் ஆமா, இல்லையா, ஆமா, அந்த வட சென்னையில. ஆமா. அந்த கதாபாத்திரத்தினுடைய யங்ஸ் கேரக்டர், ம். சின்ன வயசா இருக்கிற கேரக்டரா அது வந்து கென் கென் நடிக்கிறார். கர்னாஸ் நடிக்கிறாருங்கிறது அது உண்மையான தகவல். அதுவும் மிக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமா ஆமாமா. தான். எல்லாம் வெற்றிமாறனுடைய அந்த 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 வடசென்னை காம்பினேஷன் இருக்கு ம். பாத்தீங்களா, அது வடசென்னை பார்ட் 2க்கு வந்து தனுஷ் ரெடியா இருக்காரு. ஆ. பெரிய போட்டியே இருக்கு இந்த காம்பினேஷனுக்கு. நிச்சயமா. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள்ல பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.